ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. மசாலா மேங்கோ ரைஸ் இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாதாரண மாங்காய் சாதத்துக்கு தாளித்து கொட்டி மாங்காயை வதக்கி பண்ணுவோம். இன்றைக்கி இதுக்கு அருமையாக ஒரு மசாலா வறுத்து அரைச்சி பொடி பண்ணி அதையும் சேர்த்து அருமையாக பண்ண போகிறோம். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த மசாலா மேங்கோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு துளி எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 5லேருந்து 6 மிளகாய் சேர்த்துக்கலாம். லேசாக மிளகாயும் பெருங்காயும் வறுத்து விடலாம். ரெண்டும் லேசாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மல்லி நல்லா வறுபட்டுட்டு பருப்பு ரெண்டும் பொன்னிறமாக வரணும், அந்த அளவு வறுத்துக்கலாம். நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க இந்த மாங்காய் சாதம். இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு ரெண்டும் நல்லா வறுபட்டு வெந்தயம் கலர் மாற ஆரம்பித்த உடனே இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். தேங்காயோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் மொத்தமாக போகணும், அந்த அளவு வறுத்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளெண்டருக்கு மாற்றிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறாமல் பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெயில் தான் தாளிப்பு போட்டிருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ துருவி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஃப்ரெஷ்ஷான மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து தோலோடு தான் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மாங்காய் தாளிப்போடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னொரு தடவை. பெரிய சைஸ் அளவு கிளிமூக்கு மாங்காயை ஒரு மாங்காய் ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப் அளவு அரிசியை வடித்து சாதம் எடுத்து வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இந்த வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்த்தலை, 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். மிச்சம் இருந்ததுன்னா வேறு பொரியலுக்கோ இல்லை இந்த சாதம் இன்னொரு தடவை செய்யும்போதோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியோடு சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மாங்காயோட புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்த்து இந்த சாதம் அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்க ஒன்றுமே வேண்டியதில்லை, வேணும்னா அப்பளம் சேர்த்துக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இது கூட வடித்து வச்ச சாதத்தை கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். சாதம் உடையாமல் மெதுவாக கலந்து விடணும். ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க. அந்த மசாலா வறுத்து அரைச்சி போட்டிருக்கிறதுனால அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், அருமையான மசாலா மேங்கோ சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியான இந்த மாங்காய் சாதத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.